Hi students, good morning. இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் டார்க் ஆக்டிங் ஆன் எ பார் மேக்னெட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுக்கு முன்னாடி நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஃபஸ்ட் லெசனில் பார்த்துருக்கோம். டார்க் ஆக்டிங் ஆன் அன் டைபோல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படிங்கிற ஒரு டாபிக் பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டில் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்டில் ஒரு டைப்போலை வச்சோம்னா நம்மளுக்கு எந்த அளவுக்கு அங்கே டார்க் ப்ரொடியூஸ் ஆகுமோ அதே போல் இங்கே ஒரு பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் நீடில் ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கும்போது டார்க் எப்படி எந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் ஆகுது, அதோட எக்ஸ்ப்ரெஷன் என்ன அப்படிங்கிறது தான் டெரைவ் பண்ண போகிறோம். கன்சிடர் எ மேக்னெட் ஆஃப் லென்த் 2L, மேக்னெட்டிக் லென்த் 2Lன்னு வச்சுக்கிறோம், and pole strength Qm kept in a uniform magnetic field B vector. டயக்ராமில் கொடுத்துருக்குற மாதிரி each pole experiences a force of magnitude. ரெண்டு போலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்டோட டெஃபினிஷன்லேருந்து எடுத்துக்கிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு ஃபோர்ஸ் பெர் யூனிட் போல் ஸ்ட்ரென்த் அப்படிம்போம். அப்போ ஃபோர்ஸ் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு போல் ஸ்ட்ரென்த்னு வரும். பட் ஆக்டிங் இன் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ், ரெண்டு போல்லையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும், பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். therefore the net force exerted on the magnet is 0. நெட் ஃபோர்ஸ் 0 ஆயிடும். ஒன்று நார்த் போல், ஒன்று சவுத் போல். அதனால் ரெண்டு டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம். அதே மாதிரி அதோட நெட் ஃபோர்ஸ் 0வாக இருக்கும். அதனால் டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்காது, அதாவது டிரான்சிஷன் மோஷன், அதாவது ஸ்ட்ரெயிட் லைனில் அதோட மோஷன் இருக்காது. ஹென்ஸ் there is no translatory motion. These two equal and opposite forces constitute a couple about midpoint of bar magnet, tend to align the magnet in the direction of magnetic field. இங்கே டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் ஒரு பார் மேக்னெட்டில் ஆக்ட் பண்ணுறதுனால அங்கே கப்புள் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கப்புளோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணுறது தான். மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷனுக்கு இந்த டைப்போலை ஆர் பார் மேக்னெட்டை ஆர் மேக்னெட்டிக் நீடில் அலைன் பண்ணுறது தான் அதோட ஒர்க். த ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு பை நார்த் போல் Fn ஈக்குவல் டு QmB. The force experienced by south pole Fs equal to minus QmB vector. அந்த மைனஸ் சைன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டைரக்ஷன். நார்த் போலுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு எகென்ஸ்டாக அப்படிங்கிற மாதிரி இங்கே ரெண்டும் ஆப்போசிட் ஏதோ ஒரு ஃபோர்ஸை பாசிட்டிவாக வச்சோம்னா அதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இன்னொரு ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணுறதுனால அதை நெகட்டிவ் சைன் வச்சுக்கிறோம். அப்போ நெட் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த டைபோல் is F vector is equal to Fn vector plus Fs vector is equal to 0. டயக்ராமில் அதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. The moment of force or torque experienced by north and south pole about point O is midpoint பொறுத்து அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ஆர் டார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா tau equal to force into அதோட distance, perpendicular distance between 2 points, On vector into Fn vector plus Os vector into Fs vector. ஓங்கிறது மிட் பாயிண்ட், ஓலேருந்து என் வரைக்கும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் ப்ளஸ் ஓலேருந்து எஸ் வரைக்கும் ஆக்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அதுதான் டோட்டலாக இங்கே கால்குலேட் பண்ண போகிறோம். tau equal to On vector into QmB plus Os vector into minus QmB. By using right hand corkscrew rule, we conclude that the total torque is pointing into the paper. அதோட ஃபோர்ஸோட டைரக்ஷன் எப்படி இருக்கும், அதாவது டார்க்கோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாயிண்ட் இன்வெர்ட்ஸ் டு த பிளான் ஆஃப் த பேப்பர்னு சொல்லலாம். சின்ஸ் த மேக்னிடியூட் On vector அண்ட் Os vector ரெண்டோட லென்த்தும் பார்த்தீங்கன்னா L, ரெண்டோட மேக்னிடியூட். ஸோ ஃபோர்ஸோட மேக்னிடியூடும் ஈக்குவலாக இருக்கிறதுனால டோட்டல் டார்க், மேக்னிடியூட் ஆஃப் த டோட்டல் டார்க் tau equal to L into QmB sin theta plus L into QmB sin theta. 2L into
QMB sin thetaன்னு வரும். இதில் tau equal to PM, அதாவது டைபோல் மூமெண்ட் ஈக்குவல் டு 2L into Qன்னு நம்ம படிச்சிருக்கோம். அதனால் PMB sin theta. வெக்டர் நோட்டேஷன் tau vector is equal to P vector into B vector. Why a freely suspended bar magnet in your laboratory experiences only torque? ஏன் வந்து லேபில் வச்சுருக்கக்கூடிய ஒரு பார் மேக்னெட் ஒன்லி டார்க்கை மட்டும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எர்த் அப்படிங்கிறது ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டும் சேர்ந்து இருந்தால் தான் அங்கே டிரான்ஸ்லேட்டரி மோஷன் இருக்கும். இட் இஸ் பிகாஸ் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் லோக்கலி யூனிஃபார்ம். Suppose we keep a freely suspended bar magnet in a non-uniform magnetic field, what will happen? ஒரு non-uniform magnetic fieldல நல்லா யோசிச்சுங்க, ஒரு பார் மேக்னெட்டை யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருக்கோம். யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுனாவே அங்கே டார்க்கை மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். இதே வந்து நம்ம பார் மேக்னெட்டில் கட்டி தொங்க விடுறது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சுருந்தோம்னா டார்க்கும் இருக்கும், அதே மாதிரி ஒரு ஃபோர்ஸும் வந்து நெட் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதாவது டிரான்ஸ்லேட்டரி மோஷனும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அ பார் மேக்னெட் இன் எ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட்டோட பொட்டன்ஷியல் எனர்ஜியை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். இதுவும் ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம். அங்கே எலக்ட்ரிக் ஃபீல்டு, இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு. அங்கே டைபோல்னு பார்த்துருப்போம், இங்கே பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் நீடில்னு சொல்லி பார்க்க போகிறோம். when a bar magnet of dipole moment PM vector is held at an angle theta with the direction of uniform magnetic field B vector as shown in the figure. டயக்ராமில் இருக்கிற மாதிரி தீட்டா ஆங்கிளில் வந்து ஒரு பார் மேக்னெட்டை வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட நம்ம வச்சுருக்கோம். த மேக்னிடியூட் ஆஃப் த டார்க் ஆக்டிங் ஆன் த டைபோல். டார்க் வந்து இதுக்கு முன்னாடி கொஸ்டினில் நம்ம பார்த்துருக்கோம். டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டவ் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் PM வெக்டர் into modulus of V vector sin theta. magnitude தான் இங்கே சொல்லியிருக்கோம். if the dipole is rotated through a very small angular displacement d theta against the torque tau b at constant angular velocity, then the work done by external torque tau external for this small angular displacement is given by. அதாவது அங்கே டார்க்கோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு பார் மேக்னெட் ஆர் மேக்னெட்டிக் நீடில் வைக்கும்போது அது டார்க்கை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும். அந்த டார்க் என்ன பண்ணும், மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனுக்கு இந்த பார் மேக்னெட்டை அலைன் பண்ணும். அதுதான் அதோட ஒர்க். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பொட்டன்ஷியல் எனர்ஜிங்கிற கான்செப்டில் டார்க் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு பேரலாக அலைன் பண்ணும். எதை, பார் மேக்னெட்டை. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, டார்க்குக்கு எகென்ஸ்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம். நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்த மாதிரியே தான் dW ஈக்குவல் டு, அதாவது டார்க்குக்கு எகென்ஸ்டாக நம்ம இங்கே ஒர்க் பண்ணுறோம். டி தீட்டா அளவுக்கு நம்ம டைபோலை ரொட்டேட் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய எனர்ஜி, அது கண்டிப்பாக ஒரு எக்ஸ்டர்னல் எனர்ஜி வந்து தேவை. அதுதான் இங்கே ஒர்க் டனுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்க்க போகிறோம். dW ஈக்குவல் டு tau into d theta, tau external into d theta. The bar magnet has to be moved at constant angular velocity, which implies that modulus of tau b theta, modulus of tau b vector is equal to modulus of tau external vector. dW equal to magnitude of torque is equal to PMB sin theta. We put the above equation, அதாவது சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், டவோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். dW equal to PMB sin theta into d theta. The total work done in rotating the dipole theta dash இருந்து, theta dash அப்படிங்கிற அளவுலேருந்து தீட்டாங்கிற அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணுறதுக்கு டோட்டல் ஒர்க் டன் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேலே இருக்கக்கூடிய அந்த dWங்கிற ஈக்குவேஷனை நம்ம இன்டகிரேட் பண்ணுறோம். dWவை இன்டகிரேட் பண்ணால் Wன்னு வரும். டவ் டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணுறோம். தீட்டா டேஷ்லேருந்து தீட்டாங்கிற அளவுக்கு நம்ம ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா அங்கே தேவைப்படக்கூடிய ஒர்க் டன் இன்டகிரேட் பண்ணுறதுனால நம்மளுக்கு கிடைக்கும். டவ் டி தீட்டா இன்டகிரேஷன் ஆஃப் தீட்டா டேஷ் டு தீட்டா PMB sin theta d theta
பிஎம்பி எல்லாமே கான்ஸ்டன்ட். பிஎம்பி வந்து கான்ஸ்டன்ட் வேல்யூ அப்படிங்கிறதுனால பிஎம்பியை வெளியே எடுத்துடுறோம். சைன் தீட்டாவை நம்ம இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் காஸ் தீட்டா கிடைக்கும். மைனஸ் காஸ் தீட்டா தீட்டா டேஷ் டு தீட்டா, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட், W ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ்னு வரும். This work done is stored as potential energy in bar magnet at an angle theta. When it's rotated from theta dash to theta, it can be written as, அதாவது இந்த ஒர்க் டன் தான் அங்கே பொட்டன்ஷியல் எனர்ஜியாக பார் மேக்னெட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. U ஈக்குவல் டு மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா டேஷ். In fact, the equation 3.26 gives the difference in potential energy between the angular positions theta dash and theta. அதாவது இங்கே உள்ள மல்டிபிள் பண்ணணும் அப்படின்னா மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டா ப்ளஸ் பிஎம்பி காஸ் தீட்டா டேஷ்னு வரும். அப்போ ப்ளஸ் வேல்யூவை நம்ம முன்னாடி எழுதிக்கிறோம். பிஎம்பி காஸ் தீட்டா டேஷ் மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு வரும். அப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இன் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிட்வீன், அதாவது தீட்டா டேஷ்ங்கிற ஆங்கிளில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் தீட்டாங்கிற ஆங்கிளில் இருக்கும்போது அதோட பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் தான் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் வி சூஸ் த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அஸ் தீட்டா டேஷ் ஈக்குவல் டு 90 டிகிரி, தீட்டா டேஷ்ங்கிறது 90 டிகிரியாக நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த டேர்ம் 3.26ங்கிற டேர்ம் என்னாகும் அப்படின்னா தீட்டா டேஷ் காஸ் 90 வந்து 0 ஆயிரும். அப்போ மைனஸ் பிஎம்பி காஸ் தீட்டான்னு வரும். The potential energy stored in a bar magnet in a uniform magnetic field is given by minus PMB equal to U. If theta equal to 0, then U equal to minus PMB. 3.27ல substitute பண்ணுங்க. U equal to minus PMB cos 0ன்னு வரும். அப்போ minus PMB வரும். அது minimum value. If theta equal to minus 180ன்னு வச்சோம்னா cos 180 minus 1 வரும். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், அப்போ U equal to PMB. அப்போ மினிமம் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்போ மினிமமாக இருக்கும்? தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0, காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு 180. From the above two results, we infer that the potential energy of the bar magnet is minimum when it is aligned along the external magnetic field, and maximum when the bar magnet is aligned anti-parallel to external magnetic field. Next பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். எல்லா மெட்டீரியலுக்குமே வந்து நேச்சராக பார்க்கும்போது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியாது. அதாவது அந்த அட்ராக்டிவ் ப்ராப்பர்ட்டி இருக்கும்னு சொல்ல முடியாது. மேக்னெட்டோட அந்த கேரக்டர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஒவ்வொரு மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் ஒரே மாதிரி ஆக்ட் பண்ணாது. இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் நிறையா இருக்குது. அயன் இருக்குது, அல்லது ஸ்டீல் இருக்குது. இந்த மாதிரி வந்து நிறையா மெட்டீரியல்ஸ் இருக்குது. மேக்னெட்டிக் ஃபீல்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்க்க போகிறோம். மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னடைசிங் ஃபீல்டு பார்க்க போகிறோம். ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை, அதாவது அயன் ஆர் மியூ மெட்டல், சிலிக்கன் ஸ்டீல், இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலை அதை மேக்னட்டாக மாற்றுறதுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஒரு அயன் இருக்குது அப்படின்னா அது நார்மலாக வந்து அயன் தான், அதுக்கு அட்ராக்டிவ் ஒரு ரிப்பல்சிவ் ப்ராப்பர்ட்டி இருக்காது. அதை ஒரு மேக்னெட்டாக மாற்றணும். அந்த மேக்னெட்டாக மாற்றுறதுக்கு நம்ம எக்ஸ்டர்னலாக கொடுக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். The magnetic field which is used to magnetize a sample or specimen is called the magnetizing field. It's a vector quantity. It's denoted by H vector and its unit is ampere meter power minus 1. Then magnetic permeability. நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டில் நம்ம பார்க்கும்போது எப்சிலான் அப்படிங்கிறது பார்த்தோம். பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தோம். பெர்மிட்டிவிட்டி அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுக்குள்ளே ஒரு எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸை ஒரு மீடியம் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறதான்
நம்ம பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். அதே மாதிரி பெர்மியபிலிட்டி அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எந்த அளவுக்கு ஒரு மீடியம் அலோவ் பண்ணுது அப்படிங்கிறதா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. Magnetic permeability is the measure of ability of the material to allow the passage of magnetic field lines through it, or the measure of the capacity of the substance to take magnetization. எந்த அளவுக்கு magnetic field lines எடுத்துக்குது, or the degree of penetration of magnetic field through the substance. அந்த சப்ஸ்டன்ஸ் வழியாக எந்த அளவுக்கு உள்ள பாஸ் ஆகி பெனிட்ரேட் ஆகி போகுது அப்படிங்கிறது தான் பெர்மியபிலிட்டி. In free space, the permeability or absolute permeability is denoted by mu naught, and for any other medium it's denoted by mu. The relative permeability mu r is defined as the ratio between absolute permeability of the medium to the permeability of free space. Permeability அப்படின்னு சொல்கிறது ஒரு மீடியம் எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறதுக்கும் ரெண்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி. ஃபஸ்ட் லெசனில் பெர்மிட்டிவிட்டி அப்படிங்கிற கான்செப்ட் எப்படி சொன்னோமோ அதே போல் தான் இதுவும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை எந்த அளவுக்கு அலோவ் பண்ணுது அப்படிங்கிறது தான். மியூ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர்னு வரும். மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட். The relative permeability is a dimensionless number and has no units. இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. Free space, air or vacuum, the relative permeability is unity. Air medium or vacuumல relative permeability ஓட வேல்யூ 1. இதே மீடியமுக்கு வந்து greater than 1 இருக்கும். இது 1 மார்க்கில் கேட்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், intensity of magnetization. எந்த அளவுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டைபோல் மூமெண்ட்டை வச்சு ஒரு டெஃபினிஷன் இருக்கும், போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு டெஃபினிஷன் இருக்கும். டைபோல் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷனுக்கு ஒரு டெஃபினிஷன். அதே மாதிரி போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு சொல்லும்போது போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா அப்படிங்கிறது ஒரு டெஃபினிஷன். இப்போ ரெண்டு போல் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி டைபோல் மூமெண்ட்டை வச்சு ஒரு டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்க. Any bulk material, any object of finite size contains a large number of atoms. Each atom consists of electrons which undergoes orbital motion. Due to orbital motion, electron has magnetic movement, which is a vector quantity. In general, these magnetic movements orient randomly. Therefore, the net magnetic moment is 0 per unit volume of the material. இது 1 மார்க்கில் கேட்பாங்க. Net magnetic moment is 0 per unit volume of the material. When such a material is kept in an external magnetic field, atomic dipoles are induced and hence they will try to align partially or fully along the direction of external field. ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலில் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸ் எல்லாம் வந்து ரேண்டம் மேனரில், அது எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரேண்டம் மேனரில் இருக்கும். ஆட்டம்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைரெக்ஷனில் இருக்கும். அதை எல்லாம் அலைன் பண்ணுறது தான் இங்கே இன்டியூஸ்டு டைபோலோட ஒர்க். The net magnetic moment per unit volume of the material is known as the intensity of magnetization. It's a vector quantity. Mathematically, m vector is equal to magnetic moment by volume, Pm by V. The SI unit of intensity of magnetization is ampere meter power minus 1. For a bar magnet of pole strength Qm and length 2L, area of cross section A, the magnetic moment of bar magnet Pm is equal to Qm into 2L. சப்ஸ்டியூட் பண்ணும்போது வால்யூமுக்கு வந்து ஏரியா இன்ட்டு அதோட லென்த் 2Lனு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் மேக்னெட்டிக் மூமெண்ட் பெர் வால்யூம் Qm 2L by 2LA. மேக்னெட்டிக் ஈக்குவேஷன் மேக்னிடியூட் modulus of m vector is equal to m equal to Qm into 2L by 2L into A. 2L cancel ஆயிரும், m equal to Qm by A. This means for a bar magnet, the intensity of magnetization can be defined as the pole strength per unit area or phase area. Next நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் field. When a substance like soft iron bar is placed in a uniform magnetizing field, the substance gets magnetized.
ஒரு சாஃப்ட் அயன் பாரை நம்ம ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை தான் மேக்னடைசிங் ஃபீல்டுன்னு சொல்கிறோம். ஒரு யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ளே அந்த சாஃப்ட் அயன் பாரை வைக்கும்போது அந்த சாஃப்ட் அயன் பார் மேக்னட்டாக கன்வெர்ட் ஆகுது. அதோட டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சர்ஃபேஸ் த ஸ்பெசிமன் is equal to inside the specimen total magnetic induction inside the specimen is equal to the sum of the magnetic field produced in vacuum due to the magnetizing field and the magnetic field due to the induced magnetism of the substance. அதாவது அந்த ஸ்பெசிமன் எந்த அளவுக்கு மேக்னடைசிங் ஃபீல்டை எடுத்துக்குது அப்படிங்கிறது எப்படி நம்ம மெஷர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ ஸ்பேஸில் அது எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துக்கிச்சு, அதே மாதிரி அந்த மேக்னடைசிங் ஃபீல்டுனால அந்த சப்ஸ்டன்ஸில் எவ்வளவு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டியூஸ்டு ஆகிருக்கு அப்படிங்கிறத ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு டோட்டல் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் கிடச்சிரும். B = B0 + Bm is equal to μ0H + μ0M. μ0H அப்படிங்கிறது ஃப்ரீ ஸ்பேஸில் எந்த அளவுக்கு எடுத்துக்கிச்சு அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்டை சொல்கிறோம். எம்ங்கிறது நம்ம பார்த்தது இதுக்கு முன்னாடி இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன் பார்த்தோம். ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு μ0 × H வெக்டர் + M வெக்டர் கிடைக்கும். அடுத்து மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. ஒரு மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை ஒரு மேக்னடைசிங் ஃபீல்டுக்குள்ளே வைக்கும்போது அந்த மேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எந்த அளவுக்கு ஏற்றுக்குது, அக்செப்ட் பண்ணிக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸை அக்செப்ட் பண்ணிக்குது அப்படிங்கிறது தான் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. when a substance is kept in a magnetizing field, magnetic susceptibility gives the information about how a material responds to the external magnetic field. In other words, magnetic susceptibility measures how easily and how strongly a material can be magnetized. It's defined as the ratio of intensity of magnetization induced in the material to the magnetizing field. எம்முக்கும் ஹச்சுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரேஷியோ தான். எம் அப்படிங்கிறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னடைசேஷன், ஹச்சுங்கிறது இன்டியூஸ்டு இன் த மெட்டீரியல். அதை சை எம் அப்படிங்கிற லெட்டரால் டினோட் பண்ணுவாங்க. இது வந்து டைமென்ஷன்லெஸ் குவான்டிட்டி, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி ஃபார் சம் ஐசோட்ரோபிக் சப்ஸ்டன்ஸ். அலுமினியம், காப்பர், டைமண்ட் இந்த மாதிரி வந்து மெட்டீரியல்ஸ்க்கு வந்து அதோட மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதை வந்து 1 மார்க்கில் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது, படித்து வச்சுக்கோங்க.